அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த துறைகள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகின்றன என்பதை விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியின் மையமாக திகழும் நகரம் திருப்பூர். நாட்டின் பின்னலாடை ஏற்றுமதியில் 68% திருப்பூரில் இருந்துதான் மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்காவின் சந்தையை தன்வயப்படுத்திய திருப்பூர் ஆண்டுக்கு சுமார் 46,000 கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் செய்கிறது. குறிப்பாக திருப்பூரில் இருந்து ஏற்றுமதியாகும் பின்னலாடைகளில் 30 விழுக்காடு அமெரிக்காவிற்கு செல்கின்றன. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திருப்பூரில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பின்னலாடை ஒன்றை $10 விற்று வந்த அமெரிக்க இறக்குமதியாளர்கள் 50 விழுக்காடு வரி விதிப்பால் தற்போது $16 முதல் $18 மதிப்பில்தான் விற்க முடியும். எனவே இந்திய பின்னலாடை துணிகளை இறக்குமதி செய்வதை அமெரிக்கர்கள் நிறுத்திவிட்டனர். இதனால் ஆண்டுக்கு 24,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கூறியுள்ள ஏற்றுமதியாளர்கள் இதே நிலை நீடித்தால் தொழில் செய்ய முடியாது என்று வேதனை தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட எங்களுக்கு பொருள் இழப்பு என்கின்ற அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 கோடி ரூபாய் உடனடியான பொருள் இழப்பு அடுத்த 1-2 மாதங்களில் நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக தெரிகிறது. அதே சமயத்தில் வர்த்தக வாய்ப்பு இழப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட மாதம் ஒரு 1,500 to 2,000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். கம்பீட்டிங் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய வங்கதேசம், நம்ம வியட்நாம், கம்போடியா அனைத்து நாடுகளுக்குமே டாரிஃப் குறைவாகவும் நமக்கு அதிகமாகவும் இருக்குது. 30 to 31% நம்மளுடைய டாரிஃப் அதிகமாக விதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது இன்டைரக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த டாரிஃப் உணர்த்துது. ஸோ ஒரு 5% 6% மார்ஜின் உள்ள ஒரு துறையில் நீங்கள் 30% டாரிஃபை எந்த ஒரு நிறுவனமும் அப்சர்வ் பண்ணி இந்த தொழிலை கன்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அது கிட்டத்தட்ட இயலாது என்றே நம்ம சொல்லலாம். இதேபோன்று மற்றொரு ஜவுளி நகரமான ஈரோடும் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் திக்கற்று தவிக்கிறது. ஈரோட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு நேரடியாக ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் அளவு குறைவுதான். ஆனால் டெல்லி, அகமதாபாத், மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு ஜவுளிக்கான மூலப்பொருட்கள் ஈரோட்டிலிருந்து செல்கின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஈரோட்டில் ஜவுளிக்கான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யும் சுமார் 3,000 நிறுவனங்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங், வீவிங், ப்ராசஸிங் 3மே டாமினேட்டிங் லெவலில் இருக்குது டெக்ஸ்டைலில். இதில் வேலை இழப்புன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 1,00,000 பேர் தற்காலிகமாக வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ நார்த்லேருந்து வர ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃபர்தராக ப்ரொடக்ஷன் பண்ணாதேங்கிறாங்க. கோவையில் உற்பத்தியாகும் தங்க ஆபரணங்களில் 30% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகிறது. இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட நகை, கையினால் தயாரிக்கப்பட்ட நகைகள், காசு மாலை, மாங்காய் மாலை என ஏற்றுமதியாகும் அனைத்தும் புதிய வரி விதிப்பால் பாதிக்கப்படும். இதனால் ஆண்டுக்கு 2,500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என நகை உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாரம்பரியமாக செய்யக்கூடிய நகைகளை இன்னும் அமெரிக்காவில் இந்தியா வம்சாவளியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் உடனடியாக இது ஒரு வேலையின்மையை ஏற்படுத்தும். இவை மட்டுமின்றி கடல் உணவுகள், தோல் பொருட்கள் உள்ளிட்ட துறைகளின் வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் வேலைவாய்ப்பின்மை ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாகும். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர்கள் குருசாமி, பாலாஜி, பாபு. சொந்த மண்ணில் 65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியது பயங்கரவாதம் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பீகாரில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முதல்வர் ஸ்டாலின் பேசியது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பீகாரில் நடப்பாண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் மேற்கொண்ட இந்திய தேர்தல் ஆணையம் சுமார் 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியது. இதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்.
பீகாரில் வாக்காளர் உரிமை என்ற பெயரில் கடந்த 17ஆம் தேதி முதல் ராகுல் காந்தி பேரணி மேற்கொண்டு வருகிறார். இப்பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் பீகாரின் முசாஃபர்பூர் சென்றனர். அப்போது முதல்வர் ஸ்டாலினை ராகுல் காந்தி கட்டி அணைத்து வரவேற்றார். பின்னர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்தவெளி வாகனத்தில் பேரணி சென்றார். ராகுல் காந்தி முதல்வரின் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டு அழைத்துச் சென்றார். பேரணி நிறைவடைந்த இடத்தில் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவிற்கு புத்தகம் வழங்கி பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார். தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், பீகாரில் நேர்மையாக தேர்தல் நடந்தால் பாஜக நிச்சயம் தோற்றுவிடும் என்றார். தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. அதனால தான் இந்த வெற்றியை தடுக்க பார்க்குறாங்க. நியாயமாக முறைப்படி வாக்குப்பதிவு நடந்தால் பாஜக கூட்டணி தோத்துடும்னு மக்களான உங்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையாக மாற்றிட்டாங்க. முதல்வர் ஸ்டாலினை தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, குஜராத்தில் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பே பாஜக வாக்குத் திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். குஜராத் மாடல் பொருளாதார மாடல் அல்ல, வாக்குத் திருட்டு மாடல் எனவும் அவர் விமர்சித்தார். कुछ समय पहले अमित शाह ने कहा कि बीजेपी 40-50 साल अब राज करेगी। याद है आपको? अब राजनीति में कल क्या होगा किसी को नहीं मालूम, मगर अमित शाह को 40 साल की राजनीति मालूम। कैसे? பிரதமர் நரேந்திர மோடி வாக்குத் திருட்டில் ஈடுபட்டு தேர்தல்களில் வெற்றி பெறுவதை தன்னால் உறுதிபட கூற முடியும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக யூகிக்கப்பட்டது. இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின், ராகுல் காந்தி இடையேயான இந்த நெருக்கம் யூகங்களை தவிடுபொடியாக்கி இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். தொடர் மழை, நிலச்சரிவு உள்ளிட்ட காரணங்களால் வடமாநிலங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் கத்ரா பகுதியில் உள்ள வைஷ்ணவா தேவி கோவிலுக்கு செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 30ஐ கடந்துள்ளது. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ரிஷி, தோடா உள்ளிட்ட மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் பொழிந்த கனமழை காரணமாக வணிக வளாகங்களை வெள்ளம் சூழ்ந்தது. அக்னூர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த எல்லை பாதுகாப்பு படை வீரரை உள்ளூர் இளைஞர்கள் பத்திரமாக மீட்டனர். தொடர் கனமழை காரணமாக ஜம்மு காஷ்மீரில் இணையதள சேவை முடங்கிய நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் உமர் அப்துல்லா பார்வையிட்டார். மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி ஜம்மு காஷ்மீரில் மட்டும்
40க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். பஞ்சாப் பதன்கோட்டில் தொடர் மழையால் ரவி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் மதோப்பூர் அணையின் மதகு உடைந்து காட்டாற்று வெள்ளம் போல நீர் வெளியேறுகிறது. அதேபோல் அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் 3 மணி நேரம் தொடர்ந்து பெய்த மழையால் தலைநகரே தண்ணீரில் தத்தளித்தது. தொடர் மழை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் தெலுங்கானா மாநிலம் மேதக், கம்மம் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மேதக்கை அடுத்த ராமாயணப்பேட்டையில் உள்ள மகளிர் விடுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டது. நானூறுக்கு மேற்பட்ட மாணவிகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். கொலீஜியத்தில் உள்ள நீதிபதியின் எதிர்ப்பை மீறி பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிபுல் பஞ்சோலி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி அலோக் ஆராதே மற்றும் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிபுல் பஞ்சோலியை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசு சமீபத்தில் பரிந்துரைத்தது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், JK மகேஸ்வரி, PV நாகரத்னா ஆகியோர் அடங்கிய கொலீஜியம் கூடியது. அப்போது பிபுல் பஞ்சோலி பரிந்துரைக்கப்பட்டதற்கு கொலீஜியத்தில் உள்ள ஒரே ஒரு பெண் நீதிபதியான PV நாகரத்னா எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. 2023 ஜூலை வரை குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த பஞ்சோலி பின்னர் பாட்னாவுக்கு மாற்றப்பட்டார். ஏற்கனவே குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த 2 பேர் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக உள்ளனர். இந்நிலையில் அவசரமாக குஜராத்தில் இருந்து பாட்னாவுக்கு மாற்றப்பட்ட பஞ்சோலிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை நீதிபதி நாகரத்னா குறிப்பிட்டதாக தெரிகிறது. இது கொலீஜியத்தின் மீது தற்போது உள்ள நம்பகத்தன்மையை இழக்க வைக்கும் என்றும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் PV நாகரத்னாவின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் பரிந்துரைக்கப்பட்ட 2 பேரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 2 நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டி என உறுதிபட கூறிய சீமான் 2016 சட்டமன்ற தேர்தலிலேயே ஜெயலலிதா தன்னை கூட்டணிக்கு அழைத்ததாக தெரிவித்தார். மதுரை ஆணையூர் பகுதியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விளக்கினார். நாங்க தனிச்சுதான் போட்டிடுவேன். 2016 அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூப்பிடும்போதே நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை வலியுறுத்தி கூப்பிட்டு இங்க பாருங்க, அப்ப நான் போகல. இதனிடையே விக்கிரவாண்டி மாநாட்டில் CM சாராக இருந்த ஸ்டாலின் மதுரை மாநாட்டில் எப்படி அங்கிளாக மாறினார் என விஜய்க்கு கேள்வி எழுப்பினார். அனில் ஏன் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் தான் கத்தணும். அது ஏன் அங்கிள் கத்துது? நீங்க இந்த ADMK எந்த கட்சி யாருக்கிட்ட இருக்குங்கிறத 4.5 வருஷம் வர முதலமைச்சராக இருக்கும்போது நீங்க கேட்கல. தேர்தல் நெருங்குவதால் விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்திருப்பதாகவும் சீமான் விமர்சித்தார். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் வரும் 29ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது.
வேலூரில் வாய் பேச முடியாத 13 வயது சிறுவன் விஷப்பூச்சி கடித்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருப்பாட்சிபுரம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் 13 வயது சன்றி. வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான இவர் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அருகம்புல் பறிப்பதற்காக செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி அளவில் பூந்தோட்டம் பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதை தனது தந்தை ரமேஷிற்கு வீடியோ கால் செய்து சைகை மூலம் சஞ்சய் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த சிறுவனின் தாய் அவரை மீட்டு சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சஞ்சய் உயிரிழந்த நிலையில் பாகாயம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விஜய் வந்து RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கும் விஜய் வந்து RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். RSS வந்து 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். RSS கட்டுப்பாட்டில் அதிமுக செயல்படுவதாக விஜய் கூறிய விமர்சனத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தந்த பதிலே இவை. சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமூக மாற்றத்திற்கான இயக்கமாக RSS செயல்படுவதாக கூறினார். RSS பண்பு பத்தி சொன்னேன். நானு RSS பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும். அதுல விஜயும் முதன்மையாக வெளில வந்து கத்துக்கணும் என்பதுதான் என்னுடைய கத்துக்கிட்டு அப்புறம் RSS விமர்சனம் செய்யணும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாட்னாவுக்கு சென்று பேரணியில் பங்கேற்றதால் எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லை என்று எல் முருகன் கூறினார். பாட்னாவில் போய் அவர் வந்து ஒரு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதி. மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறும் முதலமைச்சர் விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கும் வாழ்த்து கூற வேண்டும் என்று தெரிவித்தார். ஸ்பெயினில் 80ஆம் ஆண்டு தக்காளி திருவிழா களை கட்டிய காட்சிதான் இது. ஸ்பெயினில் ஆண்டுதோறும் உணவு திருவிழாவை ஒட்டி தக்காளி சண்டை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புனோல் நகரில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருவர் மீது மற்றொருவர் தக்காளிகளை வீசி உற்சாகத்துடன் விளையாடினர். இந்த தக்காளி சண்டையில் ஒரே ஒரு விதிமுறை கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது யாருக்கும் காயம் ஏற்படாத வகையில் சண்டையிட வேண்டும். இந்நிலையில் தக்காளி திருவிழா நிறைவடைந்த போது பாலஸ்தீனர்களின் கொடி பறக்கவிடப்பட்டது. தாவேகா மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்களால் தூக்கி வீசப்பட்டது உண்மையில் தான் என்று விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர் தெரிவித்துள்ளார். விஜயின் பெயரை கெடுக்கவே பெரம்பலூரைச் சேர்ந்த இளைஞர் பொய் பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகா மாநாட்டில் பவுன்சரால் இப்படி தூக்கி வீசப்பட்ட இளைஞர் பெரம்பலூரைச் சேர்ந்தவரா அல்லது விழுப்புரத்தைச் சேர்ந்தவரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் பாரபத்தியில் கடந்த 21ஆம் தேதி தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. மாநாட்டு மேடையில் நடிகர் விஜய் வலம் வந்தபோது அத்துமீறி மேலே ஏறிய இளைஞர் ஒருவரை பவுன்சர் தூக்கி கீழே எறிந்தது கடும் விமர்சனத்திற்குள்ளானது. பவுன்சரால் தூக்கி வீசப்பட்டது தனது மகன்தான் என பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமாரின் தாயார் சந்தோஷம் குற்றஞ்சாட்டினார். ஒரு ஆசையா தானே அவன் போறான், சரி கூட ஒதுக்கி விடலாம், தூக்கி அந்த மாதிரி வீசினா கை கால் ஒடிஞ்சிருந்து இல்லை என் புள்ள போயிருந்தா யாரு உயிருக்கு யாரு என் புள்ள யாரு எனக்கு தரது. இதற்கு நடுவே தாவேகா மாநாட்டில் தூக்கி வீசப்பட்ட நபர் தான் இல்லை என்று சரத்குமார் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். எங்கள் அம்மாட்ட யாரோ ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது யாரும் நம்ப வேணும். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற, அந்த பையன் வேற. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சரத்குமார் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அவ்வாறு வீடியோ வெளியிட்டதாக அந்தர்பல்டி அடித்தார். அந்த வீடியோவில் யாருக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிற உள்நோக்கத்தோட தான் அந்த வீடியோ போட்டேன். மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த ரேம்ப்ல இருந்து தூக்கி வீசப்பட்ட பையன் நான் தான். ஸோ எனக்கு உடம்புல அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது என்னை எல்லாரும் பார்த்துட்டு இதுமாரி என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு கேட்டாங்க. எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தனது தாயுடன் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவரது பாதுகாவலர்கள் மீது சரத்குமார் புகார் மனு அளித்தார். ஆனால் தாவேகா மாநாட்டிற்கு பெரம்பலூரைச் சேர்ந்த சரத்குமார் வரவில்லை என்றும் பவுன்சர்கள் தூக்கி வீசியதாக பொய் புகார் அளித்திருப்பதாகவும் தாவேகா பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தெரிவித்தார். அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துட்டு நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல.
இப்போ யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரில. இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. விஜயின் பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட விவகாரத்தில் சரத்குமார் மாற்றி மாற்றி பேசி வரும் நிலையில் அந்த வீடியோவில் இருப்பது சரத்குமார் அல்ல என்றும் அது தான் என விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூரைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் தெரிவித்துள்ளார். கேமரா ஓரமாக நின்று இருப்பேன். கேமரா தளபதி வந்தவுடனே நான் மேலே ஏறி ஓடுவோடனே பவுன்சர் என்னை தூக்கி கீழே போட்டுருவாங்க. இதை ஒதுக்கிட்ட உடனே இது வந்து தேவையில்லாத இதெல்லாம் இட்டுன்னு போகிறாங்க. தளபதி மேலாம் கேஸ் கொடுக்குறாங்க. இதுமாரி எல்லாம் நடக்கக்கூடாது. யாருக்கு வேணால் நீங்கள் எங்கே வேணால் இட்டுன்னு போங்க, நான் கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நான் உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அவங்கள 2 பேரும் விடவே கூடாது, தூக்கி ஜெயிலில் வைக்கணும் அவங்கள. இதனால் உண்மையில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டவர் யார் என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கோவையில் பாஸ்போர்ட் அலுவலகம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சென்னை பசுமை வழிச்சாலை வீட்டிற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவையில் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு மர்ம நபர் அனுப்பிய மின்னஞ்சலில் உப்பிலிபாளையம் பகுதியில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகம் மற்றும் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் வெடிகுண்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிரமாக சோதனை செய்ததில் மிரட்டல் போலி என தெரியவந்தது. தென்காசி மாவட்டம் பண்பொழியில் பேரூராட்சி கட்டட கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். கட்டடத்திற்காக குழி தோண்டிய பக்கவாட்டு மண் சரிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. மண் மூடியதை கண்ட அருகில் இருந்தவர்கள் துரிதமாக செயல்பட்டு 3 பேரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விழுப்புரத்தில் வீட்டில் ஆட்கள் இருந்தபோதே மாடிப்படியின் வழியாக வீட்டிற்குள் நுழைந்த திருடர்கள் 20 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பியுள்ளனர். விராட்டிக்குப்பம் செல்வா நகரில் அரசு பள்ளி ஆசிரியர்களான தாஸ் குளோரா தம்பதியரின் வீட்டில் தரைத்தளத்தில் அவர்களது குடும்பத்தினர் இருந்தபோது இந்த கொள்ளை நிகழ்ந்துள்ளது. மாடியில் அறையில் இருந்த பீரோவை திறந்து தங்க நகைகள் மற்றும் வைர நெக்லஸ்களை திருடிக் கொண்டு வந்த வழியே தப்பி ஓடியுள்ளனர். கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஆண் யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து கண்காணித்து வருகின்றனர். மோதூர் பெத்திக்குட்டை காப்புக்காடுக்குட்பட்ட பகுதியில் ஆண் யானை ஒன்று சோர்வுடன் இருப்பதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் சோர்வாக இருந்த யானைக்கு தர்பூசணி மற்றும் வாழைப்பழம் மூலம் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள், வலி நிவாரணி மாத்திரைகள், குடற்புழு மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை வழங்கினர். வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினரால் யானை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளரின் குடும்பத்தினரை நடிகை அம்பிகா சந்தித்து ஆறுதல் கூறினார். கண்ணகி நகரில் கடந்த வாரம் மின்சாரம் தாக்கி வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வரலட்சுமியின் குடும்பத்தினரை சந்தித்தனர். இந்நிலையில் உயிரிழந்த வரலட்சுமியின் வீட்டிற்கு சென்ற நடிகை அம்பிகா அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே பண்ணை வீட்டில் ஆட்டை சிறுத்தை அடித்துக் கொன்றதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். சிலாங்காட்டு வலசு பகுதியில் வளர்ப்பு நாய் மற்றும் கன்றுக்குட்டியை மர்ம விலங்கு அடித்துக் கொன்றுள்ளது. இதையடுத்து வனத்துறையினர் நடத்திய ஆய்வில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னிமலை அருகே உள்ள ஐயம்பாளையம் பகுதியில் பண்ணை தோட்டத்தில் இருந்த ஆடு ஒன்றை சிறுத்தை அடித்துக் கொன்றது தெரியவந்தது. இந்த சூழலில் சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் காதல் விவகாரத்தில் இருவரை கொலை செய்த வழக்கில் 3 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். பண்டுகுடி பகுதியைச் சேர்ந்த முகமது ஆதாம் புலிவலம் காந்திநகரைச் சேர்ந்த 22 வயது பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பெண் முகமது ஆதாமிடம் பேசாமல் தவிர்த்து வந்த நிலையில் முகமது ஆதம் அவரது நண்பர்களான முகமது ரசூலுதீன் மற்றும் ஹாஜ் முகமது ஆகிய மூவரும் பெண் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டனர். அப்போது சமாதானம் செய்ய முயன்ற சந்தோஷ்குமார் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகிய இருவரை முகமது ஆதம் கத்தியால் குத்தினார். இதில் சந்தோஷ்குமார் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் உயிரிழந்தனர். இதனையடுத்து முகமது ஆதம், முகமது ரசூல்தீன், ஹாஜ் முகமது ஆகிய 3 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் அதிபர் டிரம்பின் அழைப்பை பிரதமர் மோடி 4 முறை நிராகரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வரி விதிப்பு, இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் உள்ளிட்ட காரணங்களால் அண்மை காலமாக இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடியிடம் பேச 4 முறை தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் அவரது அழைப்பை பிரதமர் மோடி நிராகரித்ததாகவும் ஜெர்மனியைச் சேர்ந்த நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அனுமதியின்றி தங்களுடைய பங்களாவை வீடியோ எடுத்தது தனி உரிமையை மீறிய செயல் என நடிகை ஆலியா பட் தெரிவித்துள்ளார். நட்சத்திர ஜோடிகளான ஆலியா பட், ரன்வீர் சிங் தங்களது செல்ல மகள் ராகாவின் பெயரில் 250 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்ட பங்களா ஒன்றை மும்பையில் கட்டி வருகிறார்.
தற்போது அந்த வீட்டின் வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இதுபோன்று வீடியோ எடுத்து வெளியிடுவது தனி உரிமையை மீறிய செயல் என ஆலியா பட் கருத்து தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்காக விண்ணப்பம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த விரும்பும் நாடுகள் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் இந்த போட்டியில் இந்தியாவும் பங்கேற்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவிற்கு வாய்ப்பு கிடைத்தால் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் போட்டிகளை நடத்துவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே நடிகர் சரவணனின் ஸ்டுடியோவை நடிகர் விஜய் சேதுபதி திறந்து வைத்தார். வட்டக்காடு பகுதியில் நடிகர் சரவணனின் ஸ்டுடியோ திறப்பு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குனர் பாண்டியராஜ், நடிகர் பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அப்பகுதியில் இருந்த விநாயகர் ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவிலும் நடிகர் விஜய் சேதுபதி கலந்து கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே விவசாய கிணற்றில் குளித்தபோது 14 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அருந்ததியர் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். விடுமுறையை ஒட்டி நண்பர்களுடன் விவசாய கிணற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கினார். பின்னர் தீயணைப்பு மீட்புத் துறையினர் சென்று சிறுவனின் சடலத்தை மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவிலில் கடைவீதியில் திருநாய்கள் கூட்டமாக சுற்றுவதால் பொதுமக்கள் அச்சத்திற்கு உள்ளாகின்றனர். கோவில் கடைவீதியின் 4 தெருக்களிலும் கடந்த சில மாதங்களாக திருநாய்கள் பெருமளவில் அதிகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. கூட்டமாக சுற்றி வரும் நாய்களால் சாலையில் பீதியுடனே செல்வதாக பாதசாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவை நடிகர் சிவகார்த்திகை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். 100 வயதை நிறைவு செய்துள்ள மூத்த தலைவர் நல்லகண்ணு அவரது இல்லத்தில் தவறி விழுந்ததால் தலையில் காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மகாராஷ்டிராவில் தனியார் நிறுவன ஊழியர்களின் பணி நேரத்தை 10 மணி நேரமாக உயர்த்த தொழிலாளர் நலத்துறை அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. கடைகள், உணவகங்கள், கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு துறைகள் உள்ளிட்ட பிற தொழில் மற்றும் வணிக நிறுவன ஊழியர்களின் வேலை நேரத்தை அதிகரிக்க இந்த பரிந்துரை வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த விதி 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்டு இயங்கும் நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அருகே விவசாய தோட்டத்தில் பதுங்கியிருந்த 7 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். பண்ணாரி அருகே உள்ள சித்திரசம்பாளையம் கிராமத்தில் விவசாய தோட்டத்தில் 7 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பு பதுங்கியிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கூலி தொழிலாளர்கள் சத்தியமங்கலம் தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் மலைப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் மலைப்பாம்பு விடப்பட்டது.